இன்றைய முக்கிய செய்திகள். ஊராட்சி செயலாளர் மற்றும் அதிகாரிகள் அலட்சியத்தால் மழைக்காலங்களில் வீடுகளுக்குள் போகும் கழிவு நீருக்கு தீர்வு எட்டப்படுமா? கிருஷ்ணகிரி மாவட்டம் பர்கூர் ஒன்றியம் பாலே பள்ளி ஊராட்சியில் அமைந்துள்ள எலத்தகிரி CSI கிறிஸ்துவ ஆலயம் அருகே அமைந்துள்ள பகுதியில் கழிவு நீர் மழைக்காலங்களில் குறைந்த அளவில் மழை பெய்தாலும் வீடுகளில் புகும் அவலம் ஏற்பட்டுள்ளது. இதை சம்பந்தப்பட்ட பகுதி மக்கள் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு பலமுறை புகார் மனு அளித்தும் எந்தவிதமான நடவடிக்கையும் எடுக்கவில்லை என புலம்பி வருகின்றனர். நவம்பர் 5, 2025 மற்றும் நவம்பர் 6, 2025 நாட்களில் பெய்த மழையில் மழை நீருடன் கழிவு நீரும் கலந்து வீட்டுக்குள் புகுந்து வீட்டில் குடியிருக்கும் சூழ்நிலை இல்லாமல் தவித்து வருகின்றனர். இதற்கு உரிய அதிகாரிகள் ஆய்வு செய்து உடனடி நடவடிக்கை மேற்கொள்வார்களா என பொதுமக்களும் சமூக ஆர்வலர்களும் கேள்வி எழுப்பி உள்ளனர். நவம்பர் 11 இல் திமுக கூட்டணி ஆர்ப்பாட்டம். பணிகளுக்கு எதிர்ப்பு தெரிவித்து வரும் 11ஆம் தேதி திமுக கூட்டணி கட்சிகள் ஆர்ப்பாட்டம். தேர்தல் ஆணையத்தை கண்டித்து மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி சார்பில் ஆர்ப்பாட்டம் அறிவிப்பு. திமுக, காங்கிரஸ், விசிக, கம்யூனிஸ்ட் உள்ளிட்ட கட்சிகள் போராட்டம் அறிவித்துள்ளன. செவ்வாய்க்கிழமை அன்று காலை 10 மணிக்கு அனைத்து மாவட்ட தலைநகரங்களில் கண்டன ஆர்ப்பாட்டம். விடுதலை வீரர்களுக்கான ஓய்வூதியத்தை பெற அவர்களின் விவாகரத்தான மகளுக்கும் உரிமை உண்டு. சென்னை உயர் நீதிமன்றம். சுதந்திர போராட்ட வீரர்களுக்கான ஓய்வூதிய தொகையை பெற விவாகரத்து பெற்ற அவர்களின் மகள்களுக்கு உரிமை இல்லை என்ற மத்திய அரசின் வாதத்தை ஏற்க உயர் நீதிமன்றம் மறுப்பு. திருமணமாகாத ஒரு பெண் எப்படி அவரின் பெற்றோரை சார்ந்து இருக்கிறார்களோ விவாகரத்து பெற்ற பெண்ணையும் அவ்வாறே பார்க்க வேண்டும் என உச்சநீதிமன்ற உத்தரவை மேற்கோள் காட்டிய நீதிபதி ஓய்வூதியத்தை வழங்க உத்தரவு. மீண்டும் சந்திக்கும் வரை உங்களுடன் என்றும் நீதி நியூஸ்.